வணக்கம். சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யணும். பிரைவேட்டைசேஷன் ஆகக்கூடாது. இன்னொன்னு அவங்களோட சம்பளத்துல அதிகமான பிடித்தம் போகுது. அதனால கையில வரக்கூடிய சம்பளம் குறைவாக இருக்கும். அதையும் மாத்தணும் அப்படின்னு போராடுறாங்க. அவங்களுடைய போராட்டம் நியாயமானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும். அவர்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்ப போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னோனே, சங்கிகள் பல பேரு, விதவிதமான கலர் சங்கிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே போய் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். திமுகவுக்கு எதிராக பல வன்மமான ஒரு காழ்ப்பு நிறைந்த, ஒரு பொறாமை நிறைந்த சொற்களை பயன்படுத்துவதையும், அவமரியாதையாக பேசுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லாம் இழுத்து பேசுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல போராட்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டுல இந்த சென்னையில இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போராட்டம் நடக்குதா? இது மட்டும்தான் இன்னையோட தேதியில போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. போராட்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்து கொண்டேதான் இருக்கும் உலகம் முழுக்க. சென்னையிலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அப்படின்னா, சரி, இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் மட்டும்தான் போராடுறாங்களான்னு கேட்டா இல்ல. பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் போராட்டம் செய்யறாங்க. பொதுமக்களும் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப போராட்டம் அப்படிங்கிறது எப்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்து கொண்டே இருக்கும். சரி, திமுக ஆட்சியிலையுமா போராட்டம்ங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது குரலற்றவர்களின் குரலாக இருக்கிறது. உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சியிலும் போராட்டம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஆட்சியில் இருந்தாலும் போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தை அந்த கட்சி, அந்த ஆட்சி எப்படி எதிர்கொள்கிறது